Good evening, everyone. Assistant Public Prosecutor exam to be conducted by TNPSC. அதுக்கான கிளாஸ்ல இன்னைக்கு நம்ம 24th கிளாஸ்ல இருக்கோம். நம்ம இன்னைக்கு என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா லா ஆஃப் எவிடன்ஸ்ல ஒரு சில இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆல்ரெடி லா ஆஃப் எவிடன்ஸ் பத்தி பிரீஃபா ஓரளவுக்கு பார்த்துட்டோம். மொத்தம் எத்தனை செக்ஷன் இருக்கு? 167 செக்ஷன்ஸ் இருக்கு. இட் ஹாஸ் 3 பார்ட்ஸ். பார்ட் 1 அதுல 2 சாப்டர் இருக்கு. சாப்டர் 1 ப்ரிலிமினரி, செக்ஷன் 1 to 4. அதுக்கப்புறமா பார்ட் 2 ஆஃப் த ரெலவன்சி ஆஃப் ஃபேக்ட்ஸ், செக்ஷன் 5 to 55 பார்த்தோம். அப்புறமா பார்ட் டூ இஸ் வித் ரிகார்ட் டு ஆன் ப்ரூஃப் அப்படிங்கிற ஆஃப் ப்ரூஃப் அது வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 4 சாப்டர் இருக்கு. அதில் வந்து மெயினான விஷயங்கள்லாம் பார்த்தோம். அதுக்கு அடுத்து பார்ட் 3 ப்ரொடக்ஷன் அண்ட் எஃபெக்ட் ஆஃப் எவிடன்ஸ். இதுதான் நம்ம லாஸ்ட் எவிடன்ஸ் லா செஷன்ல டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம அதோட கண்டினியூட்டி தான் நம்ம பார்க்க போகிறோம். தட் இஸ் பார்ட் 3 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல ப்ரொடக்ஷன் அண்ட் எஃபெக்ட் ஆஃப் எவிடன்ஸ். அதில் சாப்டர் 10. அதில் நம்ம இன்னைக்கு என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்? சாப்டர் 10 டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சாப்டர் 10 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஆஃப் விட்னஸஸ். செக்ஷன் 135 ஆரம்பிச்சு செக்ஷன் 166 வரைக்கும் இருக்கு. அதுக்கு முன்னாடி லாஸ்ட் எவிடன்ஸ் லா கிளாஸ்ல சாப்டர் 9 ஆஃப் விட்னஸஸ் பார்த்துட்டு இருந்தோம். அதில் வந்து ஓரளவு கவர் பண்ணியிருந்தோம். அதில் ஒரு லாஸ்ட் 3 செக்ஷன்ஸ் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் செக்ஷன்ஸ். ஸோ முதல்ல அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு தென் வில் மூவ் ஆன் டு சாப்டர் 10 ஆஃப் த எக்ஸாமினேஷன் ஆஃப் விட்னஸஸ். சாப்டர் ஆஃப் த எக்ஸாமினேஷன் ஆஃப் விட்னஸஸ் வந்து செக்ஷன் 135 ஆரம்பிச்சு செக்ஷன் 166 வரைக்கும் இருக்கு. எக்ஸாமினேஷன் ஆஃப் விட்னஸஸ்ல what order to be followed, what question can be asked, what question cannot be asked, and other aspects with regard to documents and with regard to statements by witnesses, and other aspects are discussed with regard to particular chapter 10 of the examination of witnesses, section 135 ல இருந்து 136 வரைக்கும் இருக்கு. சரியா? அதுக்கு முன்னாடி சாப்டர், அதாவது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்ட் 3. 3 பார்ட்ல லாஸ்ட் பார்ட் பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு போன இது வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 9 ஆஃப் விட்னஸஸ். அதில் ஒரு 3 செக்ஷன் டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னேன். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 3 செக்ஷன், இந்த பார்க்கக்கூடிய சாப்டர் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி செக்ஷன் 132 to 134 டிஸ்கஸ் பண்ணிட்டு தென் வில் மூவ் டு சாப்டர் 10. செக்ஷன் 132 என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். செக்ஷன் 132 ஆஃப் விட்னஸஸ்ல நம்ம பார்த்தோம் who may testify, other aspects, அதாவது இந்த witness who cannot communicate verbally, அதே மாதிரி privileged communication, இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸ்லாம் பார்த்தோம். அதோடைய கண்டினியூஷன் அப்படின்னு சொல்லலாம். செக்ஷன் 132 என்னன்னு பார்த்தீங்கன்னா witnesses not excused from. செக்ஷன் 132 ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா witnesses not excused from answering on the ground that the answer will criminate அப்படின்னு சொல்லிட்டு, witnesses not excused from answering on ground that the answer will criminate அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்ன அர்த்தம்னா, ஒரு பர்டிகுலர் கொஸ்டின் கேட்கப்படுது ஒரு கேள்வியில, அதற்கான அந்த சாட்சி அளிக்கக்கூடிய நபர் மறுக்கலாமா, அது ஒருவேளை தனக்கு எதிராக முடிந்து விடலாம் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த செக்ஷன் 33 என்ன பார்த்துட்டு இருக்கோம்? விட்னஸ் நாட் எக்ஸ்கியூஸ் ஃப்ரம் ஆன்சர் ஆன் த கிரவுண்ட் தட் த ஆன்சர் வில் கிரிமினேட். ஒரு நபரை ஒரு சாட்சியமா விசாரிக்கிறோம். ஒரு அலுவலகத்துல ஒரு மேனேஜரா இருக்காரு. ஸோ அவருக்கு சபார்டினேட்டா இருக்கிற பர்சன் டிஸ்அப்ராப்ரியேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி பண்ணிட்டதா ஒரு வழக்கு நடக்குது. அந்த வழக்குல இந்த நபரை என்ன பண்றோமோ சாட்சியா விசாரிக்கிறோம். அப்போ ஒருவேளை அவர் கொடுக்கக்கூடிய அந்த வாக்கு மூலம் அவருக்கு எதிராக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு, இல்ல அவரையும் ஒரு குற்றம் சுமத்துவதற்கு, அவர் மீது ஒரு குற்றம் சுமத்துவதற்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுக்காக அவர் ரெஃப்யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறத பார்த்தா நோ. அதுதான் செக்ஷன் 132. எப்படி சார் அது அவரையும் கிரிமினேட் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிகாஸ் he obliges a duty, he want to ensure that the persons who are subordinate to him are working in a proper way. அவருக்குன்னு இருக்கக்கூடிய அந்த ஒர்க் ப்ரோட்டோகாலை அவர் சரியா செஞ்சிருந்தா மேபி அந்த டிஸ்அப்ராப்ரியேஷன் நடக்காம இருந்திருக்கலாம். ஸோ he may be directly or indirectly associated with that of particular offense. அப்போ ஒருவேளை அவர் அதுக்கு குற்றம் சுமத்தப்படவில்லை என்று சொன்னாலும் கூட ஒருவேளை அவர் அதற்கு பொறுப்பு ஏற்கக்கூடிய சூழ்நிலை வரலாம். இந்த மாதிரி நிர்வாகத்திற்கு இவ்வளவு ரூபாய் இழப்பீடு ஏற்பட்டிருக்கு, அதை செய்த நபர் உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சபார்டினேட் அப்படிங்கிறதுனால நீங்க சரியான டைம்ல ஆடிட் பண்ணி சரியான முறையில டிரான்சாக்ஷன் பண்ணல
அதனால அதற்கு நீங்கள் பொறுப்புங்கிற ஒரு சூழ்நிலை கூட வரலாம். அப்போ அதை தவிர்க்கிறதுக்காக அவர் ஆன்சர் பண்ணாம இருக்கலாமான்னா அப்படி இருக்க முடியாது. செக்ஷன் 132 witness not excused from answering on ground that answer will criminate. A witness shall not be excused from answering any question as to any matter relevant to the matter in issue in any suit or in any civil or criminal proceeding upon the ground that the answer to such question will criminate or may tend directly or indirectly to criminate such witness, or that it will expose or tend directly or indirectly to expose such witness to a penalty or forfeiture of any kind அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. Proviso provided that no such answer which a witness shall be compelled to give shall subject him to any arrest or prosecution or to be proved against him in any criminal proceeding except a prosecution for giving false evidence by such answer அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த பதிலை வைத்து அதை ஒரு வாக்குமூலமாக இவருக்கு எதிரான ஒரு குற்றச்சாட்டு இருக்கு, இல்ல ஒரு விஷயத்துக்கு எடுத்துக்கலாமானா எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ சம் கைண்ட் ஆஃப் ப்ரொடெக்ஷன் இஸ் given to the witness. ஸோ இதே மாதிரி ஒரு பர்டிகுலர் ப்ரொவிஷன் கான்ஸ்டியூஷன்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம். எங்க கேள்விப்பட்டிருப்போம் ஞாபகம் இருக்கா? ஆர்டிகல் 20ல ப்ரொடெக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்விக்ஷன் ஃப்ரம் சர்டைன் அஃபென்சஸ் அப்படிங்கிற அந்த ஆர்டிகல்ல ஆர்டிகல் 20 கிளாஸ் 3ல பார்த்திருப்போம். நோ பர்சன் ஷால் பி கம்பல் டு பி எ விட்னஸ் அகெயின்ஸ்ட் ஹிம்செல்ஃப் அப்படின்னு சொல்ற நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் இன்கிரிமினேட்டரி ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம இங்க பார்க்கக்கூடிய 132ல பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் நாட் it is only a criminatory statement. That is that person who has been standing as per this section is standing in the foot of witness, not in the foot of accused. அதுதான் ஆர்டிகல் 20 கிளாஸ் 3க்கும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஆர்டிகல் 132க்கும் உள்ள டிஃபரன்ஸ். சரியா? தென் வில் மூவ் ஆன் டு ஆர்டிகல் 133 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்கம்ப்ளிஸ். அக்கம்ப்ளிஸ் அப்படின்னா யாரு? கூட்டாளிகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ரூவர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க நார்மலா. ஸோ அந்த ஒரு குற்ற வழக்கில் அந்த குற்றத்தில் ஈடுபட்டவரோ அல்லது அதில் ஏதேனும் ஒரு வகையில் தொடர்புடைய ஒரு நபரோ அக்கம்ப்ளிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த பார்ட் 3ல சாப்டர் 9 வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் விட்னஸஸ். அப்போ என்ன ஆப்வியஸா நமக்கு கேள்வி எழப்படுகிறது? அப்போ செக்ஷன் 132ல யார் விட்னஸா இருக்கலாம்? இஃப் சம் பர்சன் ஹூ ஸ்டேட்மெண்ட் மே பி கிரிமினேட்டிங் ஹிம் தென் வெதர் ஹீ கேன் பி a விட்னஸ் அப்படின்னு பார்த்தா எஸ் ஆஸ் பர் ப்ரீவியஸ் செக்ஷன். அதே மாதிரி whether an accomplice can be a witness அப்படின்னு சொல்றதுதான் செக்ஷன் 133. ஏன்னா நம்ம வந்து ஜென்ரலா நம்ம என்ன பார்த்திருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெனரல் ப்ரிசம்ஷன்ஸ்ல accomplice is unworthy of his credit அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். accomplice is unworthy of his credit, அதாவது அவருடைய வாக்குமூலத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் என்று சொன்னால் குற்றம் நிகழும் பொழுது நீ அந்த குற்றத்தில் ஒரு அங்கம் வகித்து விட்டு இன்று நீ புத்தனாக இயேசுவாக மாறிவிட்டால் அதை நான் எப்படி ஏத்துக்க முடியும்? how we can rely because you are also one among that criminals. அப்படி இருக்கும்போது how it is how far it is possible to rely upon your statement அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும் இல்லையா? ஸோ அது வந்து ஜெனரல் ப்ரிசம்ஷன். என்னது? the witness of an accomplice is uncredit of its worth அப்படின்னு சொல்லுவாங்க. unworth of its credit அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனா ப்ரொவிஷன் ஆஃப் லா என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா as per section 133 accomplice, an accomplice shall be a competent witness against an accused person and a conviction is not illegal merely because it proceeds upon the uncorroborated testimony of an accomplice அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த accomplice உடைய shall be a competent witness against an accused person. அப்போ இவரும் அந்த குற்றத்தில் ஈடுபட்டிருக்கிறார். ஏதோ ஒரு காரணத்திற்காக தனக்கு தண்டனை கிடைக்காமல் இருக்கணும், தன்னுடைய குடும்பத்தின் நலன் கருதியோ இல்ல அந்த நிமிஷத்துல நான் தெரியாம அதுல ஒரு அங்கம் வகித்து விட்டேன், இப்ப நான் அதுல இருந்து மீளணும்னு நினைக்கிறேன், அந்த பாதிப்பை நான் உணர்றேன் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக கூட ஒருத்தர் என்ன பண்ணலாம்? அக்கம்ப்ளிஸாக மாறலாம். அப்ப அந்த அக்கம்ப்ளிஸ் உடைய வந்து ஒரு அந்த அக்யூஸ்ட் பர்சனுக்கு எதிரா அவருடைய விட்னஸ் காம்பிடன்ட் விட்னஸா அதோட அந்த ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி அவர் கன்விக்ஷன் கொடுக்கலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் him to any arrest or prosecution or be proved against him in any criminal proceedings except an accomplice shall be a competent witness against an accused person and the conviction is not illegal merely because it proceeds upon the uncorroborated testimony of an accomplice. அப்போ இதுல இந்த செக்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க 3 விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். accomplice உடைய விட்னஸ் வந்து credible witness against an accused person, point number 1. point number 2 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா
the conviction based on this particular witness, it cannot be totally discarded. Point number 2. அப்போ இவருடைய வாக்குமூலத்தின் அடிப்படையிலேயே இந்த குற்றம் நிரூபிக்கப்படுகிறது அப்படின்னா அதை என்ன பண்ணிட முடியாது, டோட்டலி டிஸ்கார்ட் பண்ணிட முடியாது. 3வது, கொராபரேஷன் இல்ல, இதற்கான மற்ற சாட்சியங்கள் இல்லை, சான்றுகள் இல்லைங்கிறதுக்காக இதை தட்டி கழிச்சிட முடியாது. ப்ரொவைடட் இஃப் இட் இஸ் சஃபிஷியன்ட்லி எஸ்டாப்ளிஷ்ட் அண்ட் இட் இஸ் வித்தவுட் எனி டவுட் அப்படின்னா அதுவே போதுமானதாக இருக்கப்படும். அப்போ உங்களுக்கு ஆப்ஷன் எப்படி இருக்கணும், அக்கம்ப்ளிஸ் விட்னஸ் இஸ் காம்பிட்டன்ட், ஆப்ஷன் ஏ ஒன்லி ஆன் த கிரவுண்ட்ஸ் ஆஃப் கொராபரேஷன், ஆப்ஷன் பி நீட் நாட் பி கொராபரேட்டட், ஆப்ஷன் சி கொராபரேட்டட் அட் டைம்ஸ், ஆப்ஷன் டி ஆல் த அபோவ். இப்படி இருந்துச்சுன்னா நீங்க என்ன சொல்லணும், ஆப்ஷன் பி நீட் நாட் பி கொராபரேட்டட். அக்கம்ப்ளிஸ் உடைய விட்னஸை கொராபரேஷன் அப்படின்னா அதை 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 ஒத்து அல்லது அதை நிரூபிக்க வகையில் மற்ற சாட்சியங்கள் மற்ற ஆவணங்கள் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. தட் இஸ் வாட் செக்ஷன் 133. Then section 134, that is the last section in this chapter. Number of witnesses. Number of witnesses is immaterial with regard to law of evidence. Even there is a case where one witness is sufficient to prove a guilt. ஒரு வழக்கை நிரூபிப்பதற்கு ஒரு சாட்சி, ஒரு உண்மையான சாட்சி போதுமானதாக இருக்கலாம். அதான் செக்ஷன் 134 speaks about number of witnesses. No particular number of witnesses shall in any case be required for the proof of any fact அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சில நேரங்கள்ல ஒரு ரூம்ல ஒரு கணவன் வந்து மனைவியை படுகொலை செய்யலாம். அந்த ரூம்ல ஒரு குழந்தை விளையாடுவதற்காக ஒளிந்து கொண்டிருக்கலாம், கட்டிலுக்கடியிலையோ இல்ல பீரோக்கு பின்னாடியோ. அந்த குழந்தை தெரியாமல் அந்த அந்த கொலைக்கு ஒரு சாட்சியமாக இருக்கலாம். அப்போ அது ஒரு ஒற்றை குழந்தை தான், அதனால அதனுடைய சாட்சியத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது, அதை கொராபரேட் பண்றதுக்கு இன்னும் ஃபர்தரா எந்த விட்னஸையும் கொண்டு வரல ப்ராசிக்யூஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டை எடுக்க முடியாது. பிகாஸ் இட் இஸ் immaterial with regard to number of witnesses. Only the credibility of the witness matters or counts. ஞாபகம் வச்சுக்கோங்க. This is what section 134 speaks about. Then we'll move on to chapter 11. So chapter 10ல என்ன பார்த்தோம், அதோட கண்டினியூட்டி தான். The art of drafting, art of legislation வந்து என்ன பியூட்டின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சாப்டர் ஒரு சாப்டருக்கும் அடுத்த சாப்டருக்கும் there will be some link or there will be some connectivity. அதுதான் வந்து ஒரு பியூட்டி. ஸோ இப்போ சாப்டர் 11 நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப் த எக்ஸாமினேஷன் ஆஃப் விட்னஸஸ். சாப்டர் 10 என்ன பார்த்தோம், ஆஃப் விட்னஸஸ் அப்படின்னு பார்த்தோம். யாரெல்லாம் சாட்சிகளாக ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள் அப்படிங்கிறத போன சாப்டர்ல பார்த்தோம். இப்போ இந்த சாப்டர்ல என்ன பார்க்க போறோம், சாட்சிகளா ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களை எப்படி நாம் அவர்களை விசாரிக்க வேண்டும் அப்படிங்கிற சாப்டர் 11 ஆஃப் த எக்ஸாமினேஷன் ஆஃப் விட்னஸஸ். செக்ஷன் 135ல ஆரம்பிச்சு செக்ஷன் 166 வரைக்கும் இந்த பர்டிகுலர் சாப்டர்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் செக்ஷன் 135 என்னன்னு பார்ப்போம். ஆர்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் எக்ஸாமினேஷன் ஆஃப் விட்னஸஸ். ஆர்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் எக்ஸாமினேஷன் ஆஃப் விட்னஸஸ். ஹூ வாண்ட் டு ஃபர்ஸ்ட் லீட் த எவிடன்ஸ் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல. படத்துல வர மாதிரி ஏன் நீ சொல்லு அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கு என்னன்னா, இட் இஸ் ஃபார் த கோர்ட் டு டிசைட். கோர்ட் வந்து தனக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் வச்சிருந்தால் அந்த ப்ரொசீஜர் படி அந்த கோர்ட் என்ன பண்ணும், முதல்ல யாரு விட்னஸ் அனுமதிக்கணும், முதல்ல எந்த ஆவணங்கள் மார்க் செய்யப்படணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் அந்த பர்டிகுலர் கோர்ட் தனக்குன்னு இருக்கக்கூடிய ப்ரொசீஜரை வச்சு டிசைட் பண்ணும். அப்போ அப்படி ஒரு ப்ரொசீஜர் இல்லை அப்படின்னா இட் இஸ் ஃபார் த டிஸ்கிரிஷன் ஆஃப் த கோர்ட் அப்படின்னு சொல்லலாம். கோர்ட் அப்படிங்கிறது இந்த ஆக்டை பொறுத்த வரைக்கும் யாரை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ப்ரிசைடிங் ஆஃபீஸர், தட் இஸ் ஜட்ஜ். லா ஆஃப் எவிடன்ஸை பொறுத்த வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கோர்ட் மீன்ஸ் எ ஜட்ஜ். சரியா? செக்ஷன் 135, order of production and examination of witnesses. The order in which witnesses are produced and examined shall be regulated by the law and practice for the time being relating to civil and criminal procedure respectively, and in the absence of any such law by the discretion of the court அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா எதற்கு கொடுக்கப்படணும், ஃபார் த லா அண்ட் பிராக்டிஸ் தட் இஸ் இன் எக்ஸிஸ்டன்ஸ் வித் ரிகார்ட் டு சிவில் அண்ட் கிரிமினல் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரியா? அப்போ அப்படி ஒரு சட்டம் இல்ல, which regulates, அப்படி ஒரு regulating law இல்ல அப்படின்னா it is by the discretion of the court. Law and practice prevailing in that for the time being in relating to civil and criminal proceedings. சரியா? law and practice அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ practice in the sense நடைமுறை, அதுதான் வந்து செக்ஷன் 135 சொல்லுது. செக்ஷன் 136, அப்போ ஆர்டர் அண்ட் எக்ஸாமினேஷன் ஆஃப் விட்னஸஸ் பொறுத்த வரைக்கும் 3 விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. எதெல்லாம் மேட்டர்ஸ்? ஃபர்ஸ்ட் மேட்டர் லா, செகண்ட் மேட்டர் பிராக்டிஸ், தட் இஸ் இன் எக்ஸிஸ்டன்ஸ் வித் ரிகார்ட் டு
time being in civil or criminal postings. Third one is discretion of the court. இந்த மூணையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. Section 136, judge to decide as to admissibility of evidence. ஸோ நம்ம இப்போ நீங்க சீக்வன்ஸா பார்த்துட்டு வந்தீங்கன்னா எவிடன்ஸ் ஆக்ட்ல முக்கியமான ஒரு செக்ஷன் என்னன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தா பார்ட் 1ல ரெலவன்சி ஆஃப் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரெலவன்சி ஆஃப் ஃபேக்ட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா ஒன்லி such evidence can be allowed with regard to relevant facts or facts in issue which the court permitted to be a relevant fact அப்படின்னு சொல்லப்பட்டிருப்பாங்க. as per the foregoing sections அப்படிதான் செக்ஷன் 5 ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்து வரக்கூடிய செக்ஷன் 6ல இருந்து செக்ஷன் 55 வரைக்கும் எதெல்லாம் ரெலவென்ட் ஃபேக்ட்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ it is the judge whose discretion he feels this is a relevant fact. இது சம்பந்தமான ஒரு சாட்சியத்தை அனுமதித்தால் இந்த வழக்கிற்கு தொடர்புடையான ஏதோ ஒரு விஷயத்தை நிரூபிப்பதற்கு ஒரு வாய்ப்பாய் அமையும். இதை மறுத்தால் ஒரு தரப்பிற்கு அநீதி ஏற்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த யாரு டிசைட் பண்றாரு? ஜட்ஜு மேல சொல்லக்கூடிய ப்ரொவிஷன் செக்ஷன் 5 to 55ல இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ்க்கு உட்பட்டு அவரோட டிஸ்கிரிஷனரி பவரை வச்சு அவர் என்ன பண்றாரு? டிசைட் பண்றாரு. தட் இஸ் வாட் செக்ஷன் 136. Judge to decide as to admissibility of evidence when either party proposes to give evidence on any fact. The judge may ask the party proposing to give the evidence in what manner the alleged fact, if proved, would be relevant, and the judge shall admit the evidence if he thinks that the fact, if proved, would be relevant and not otherwise. So either party, either it may be a plaintiff or a defendant, either it may be a complainant or accused. அப்போ அந்த either party is proposing to give evidence with regard to some facts. Then the judge may ask the party who is proposing that I am going to let evidence with regard to this aspect. இவரை சாட்சியாக விசாரிப்பதற்கு அனுமதி வழங்க வேண்டும், இந்த ஆவணத்தை மார்க் பண்றதுக்கு அனுமதி வழங்கணும் அப்படின்னு கேட்கக்கூடிய அந்த நபரை நீதிபதி கேட்கணும். அப்ப அந்த கேள்வியின் அடிப்படையில if he is satisfied that it would be relevant if he thinks that fact if proved would be relevant and not otherwise அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப அவர் அது ஒரு ரெலவெண்டா ஃபேக்டை ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும் அப்படின்னு சொன்னா அதை அனுமதிக்கலாம், அதர்வைஸ் நாட் அப்படின்னு சொல்றதுதான் செக்ஷன் 136. செக்ஷன் 136 உடைய செகண்ட் பேரா, if the fact proposed to be proved is one of which evidence is admissible only upon proof of some other fact, such last mentioned fact must be proved before evidence is given of the fact first mentioned, unless the party undertakes to give the proof of such fact and the court is satisfied with such undertaking அப்படின்னு சொல்றது. அதாவது நம்ம ஒரு பர்டிகுலர் செக்ஷன் பார்த்தோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, செக்ஷன் நம்பர் நான் சொல்லல, மனப்பாடம் பண்ணதை பத்தி எனக்கு விருப்பம் இல்லை. ஃபேக்ட்ஸ் நெசசரி டு எக்ஸ்பிளைன் ஆர் இன்ட்ரோடியூஸ் ரெலவென்ட் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் செக்ஷன் பார்த்தோம். நம்ம செக்ஷன் 9 அதுக்கெல்லாம் முன்னாடி பார்த்தோம். அதுல அதே மாதிரி செக்ஷன் 32ல டையிங் டிக்ளரேஷன் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். செக்ஷன் 32 உடைய மேல என்ன ஆரம்பிக்குன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டேட்மெண்ட் மேட் பை தேர்ட் பர்சன்ஸ் when relevant அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். பிகாஸ் நார்மலி ஸ்டேட்மெண்ட் மேட் பை தேர்ட் பர்சன்ஸ் ஆர் கன்சிடர் டு பி a hearsay. அது அனுமதிக்கப்படாது, ஆனால் சில நேரங்களில் அனுமதிக்கப்படும்னு பார்த்திருக்கோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் செக்ஷன் 32ல. அந்த 8 எக்ஸாம்பிள்ல ஒரு எக்ஸாம்பிள் என்னது? டையிங் டிக்ளரேஷன். அதாவது ஒரு நபர் இறக்கும் தருவாயில் பொய் சொல்ல மாட்டார், அதனால அவர் சொல்லக்கூடிய வாக்குமூலம் ஏற்புடையது அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த வாக்குமூலத்தை யார் நீதிமன்றத்துல சொல்லுவா? அந்த வாக்குமூலத்தை ரெக்கார்ட் பண்ண மேஜிஸ்ட்ரேட்டோ அல்லது ஒரு டாக்டரோ அல்லது அவரது உறவினரோ, அவர் இறக்கும் தருவாயில் யார் அவரோட அருகில் இருந்தாலும் அவர் தான் அந்த வாக்குமூலத்தை கொடுக்க போறார். அப்போ அந்த வாக்குமூலத்தை கொடுக்கக்கூடிய அந்த நபர் முதலில் எதை நிரூபிக்க வேண்டும்? அந்த நபர் இறந்து விட்டார் அப்படிங்கிறத நிரூபிக்கணும். அப்படி நிரூபிச்சால் ஒழிய இறக்கும் தருவாயில் அவர் இதை கொடுத்தார் அப்படிங்கிறத நிரூபிக்கணும். அப்ப இந்த 2 விஷயங்களை நிரூபிச்சாதான் அந்த பர்டிகுலர் எவிடன்ஸை என்ன பண்ண முடியும்? ஏத்துக்க முடியும். இதுதான் இப்போ அந்த செகண்ட் பேராகிராஃப்ல சொல்லப்பட்டிருக்கு. ஜட்ஜ் டு டிசைட் ஆஸ் டு அட்மிசபிலிட்டி ஆஃப் எவிடன்ஸ். ஃபர்ஸ்ட் ஜட்ஜோட டிஸ்கிரிஷன். ரெண்டாவது, இஃப் 2 things ஆர் நெசசரி, அதுல ஒன்னு ப்ரூவ் பண்ணதான் இன்னொன்னு ஏத்துக்க முடியும் அப்படின்னா முதல்ல அந்த இன்னொரு விஷயத்த ப்ரூவ் பண்ணணும். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றதா இருந்தா, நார்மலா செகண்டரி எவிடன்ஸ் ஏத்துக்கப்படாது கோர்ட்ல. அதாவது ஒரிஜினல் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ காப்பியை கொண்டு போய் கொடுத்தா கோர்ட் என்ன பண்ணாது? ஏத்துக்காது. ப்ரொவைடட் பிரைமரி எவிடன்ஸ் செகண்டரி எவிடன்ஸ் நம்ம பார்க்க போறோம் செக்ஷன் 60ஸ்ல. அதுல பாத்தீங்கன்னா ஒரிஜினலா இருக்கக்கூடிய அந்த காப்பி தொலைஞ்சிருச்சு, மியூட்டிலேட்டட், டெஸ்ட்ராய்ட், லாஸ்ட், ஸ்டோலன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு இதை நிரூபிச்சால் மட்டும் செகண்டரி எவிடன்ஸை கோர்ட் ஏத்துக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். அப்போ ஒரு செகண்டரி எவிடன்ஸை நீங்க எவிடன்ஸை லெட்டின் பண்ணோம்னா வாட் யூ ஹேவ் டு ப்ரூவ் ஃபர்ஸ்ட்?
that it has been lost or it has been mutilated அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும். இப்போ இந்த செக்ஷன் 137ல ஒன் தேர்ட்டி சிக்ஸ்ல மொத்தம் 3 பேராகிராஃப் இருக்கு. 2 பேராகிராஃப் பார்த்தோம். The last paragraph is with regard to if the relevancy of one alleged fact depends upon another alleged fact being first proved, the judge may, in his discretion, either permit evidence of the first fact to be given before the second fact is proved, or require evidence to be given of the second fact before evidence is given of the first fact அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அப்போ போன இதுக்கும் இந்த இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, there is part of some transaction, அதாவது ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நபர் கைது செய்யப்படுகிறார். எதற்காக கைது செய்யப்படுகிறார் அப்படின்னா, ஆன் ரிசீவிங் ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி. ஸோ he is going to give evidence to refuse that he was not in possession of that particular property அப்படிங்கிறத அந்த குற்றம் சுமத்தப்பட்ட நபர் அதற்காக ஒரு சாட்சி அளிப்பதற்கு முன் வருகிறார். அதை நிரூபிப்பதற்கான ஒரு சாட்சியத்தை அளிக்க முன் வருகிறார். அப்போ கோர்ட் என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் let the stolen property be identified. அதை ஐடென்டிஃபை பண்ணட்டும். அது திருடப்பட்ட நபர் வந்து இது என்னுடைய நகை, இந்த சம்பவத்தின் போது அல்லது இத்தகைய சூழ்நிலையில் இந்த தேதியில் திருடப்பட்டது அப்படிங்கிறத நிரூபிக்கட்டும். அதற்கு அடுத்து இவரிடம் இருந்து கைப்பற்றப்பட்டது எப்போ, அந்த சம்பவம் நடந்த உடனே கைப்பற்றப்பட்டதா, இல்ல அந்த சம்பவத்தை நிகழ்த்திய நபர் அவரிடம் கொண்டு போய் கொடுத்தாரா, அவருடைய கைப்பற்றும் பொழுது இதே மாதிரி ஏதேனும் பல திருட்டு பொருட்கள் இருந்ததா, அல்லது இது மட்டும் தான் இருந்ததா, இல்ல அது இல்லையா, இது வேற நகையா அப்படிங்கிறத அந்த ப்ராப்பர்ட்டியை ஐடென்டிஃபை பண்ணாதான் என்ன பண்ண முடியும். அப்போ இதை ஃபர்தரா எவிடன்ஸை லெட்டின் பண்ண முடியும். டு டிஸ்ப்ரூவ் தட் he was not in possession of that stolen property. அப்போ court may decide which first part to be given evidence first or second part to be given evidence first. So இதுதான் வந்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 136 உடைய இம்பார்ட்டன்ஸ். Then we'll move on to section 137. Examination in chief, cross examination, re-examination. அப்போ யார் ஒருவர் தனக்காக சாட்சி சொல்வதற்காக ஒரு நபரை கூட்டிக் கொண்டு வருகிறாரோ அவரை விசாரிக்கும் அந்த செயலுக்கு பேரு எக்ஸாமினேஷன் இன் சீஃப், இல்லைன்னா சீஃப் எக்ஸாமினேஷன் சொல்லுவாங்க. அவர் அத்தகைய நபரை அந்த எதிர்த்தரப்பு குறுக்கு விசாரணை செய்யக்கூடிய ஒரு விஷயத்த கிராஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நபர் என்ன பண்றாரு, அந்த எவர் வந்து அந்த நபர் யாரை சாட்சியாக கூட்டு வந்திருக்கோமோ கூட்டு வந்தவருக்கு எதிராகவே அவர் ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். அப்போ இல்ல கிராஸ் எக்ஸாமினேஷன்ல புதுசா ஒரு விஷயத்த சொல்றாரு. அப்பனா கண்டிப்பா என்ன பண்ணி ஆகணும், சீஃப் எக்ஸாமினேஷன் பண்ண அதே நபர் அந்த விட்னஸை ரீஎக்ஸாமைன் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம், சாப்டர் 10 என்ன, ஆஃப் தி எக்ஸாமினேஷன் ஆஃப் விட்னஸஸ், அதுதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரியா, நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. செக்ஷன் 137, எக்ஸாமினேஷன் இன் சீஃப். The examination of a witness by the party who calls him shall be called his examination in chief. The examination of a witness by the party who calls him shall be called his examination in chief. So யார் ஒருவர், இப்போ எனக்காக நான் ஒருவரை சாட்சி சொல்ல நான் நீதிமன்றத்துக்கு அழைச்சிட்டு போறேன். சோ I am a plaintiff. அப்ப நான் யாரை கூட்டிட்டு போறேனோ அவரை முதல்ல நான் வந்து இந்த வழக்கு சம்பந்தமாக உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை சொல்லுங்க. இவருடைய இதுலதான் வாடகைக்கு இருக்காரு, நானும் அதே இதுல வாடகைக்கு இருக்கேன், அவர் வந்து வாடகையை சரியா கொடுக்கறது இல்ல, அது சம்பந்தமாக அடிக்கடி அவர்களுக்குள் ஒரு பிரச்சனை வாக்குவாதங்கள் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் சீஃப் எக்ஸாமினேஷன். அப்போ கிராஸ் எக்ஸாமினேஷன்ல என்ன கேட்பாங்க, ஒவ்வொரு முறையும் வாடகை கொடுக்கும் பொழுது உங்கள் முன்னால் தான் கொடுப்பாரா, அவர் கொடுக்கவில்லை என்பதை நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள், எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். சரியா, ஸோ அப்போ கிராஸ் எக்ஸாமினேஷன் என்னன்னு பார்ப்போம். The examination of a witness by the adverse party shall be called as cross examination. So examination of a witness by the adverse party shall be called as cross examination. அப்ப re-examination என்ன, the examination of a witness subsequent to the cross examination by the party who called him shall be called a re-examination. So இப்போ நான் சொன்ன ஒரு எக்ஸாம்பிள்ல நான் யாரை கூட்டிட்டு போனோம் அந்த நபரை குறுக்கு விசாரணையின் போது சொல்லுகிறார். அவர் வந்து மோசமான வார்த்தைகள் பேசுவாருங்க, அதனால வந்து அந்த கொடுக்க வேண்டிய பணத்தை சில நேரங்கள்ல தாமதமா கொடுப்போம், சில நேரங்கள்ல அவர் மனைவி வாங்கிடுவாரு, அதை அந்த அம்மா இவர்கிட்ட சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு புது விஷயங்கள் எனக்கு பாதகம் ஏற்படக்கூடிய விஷயங்கள்ல சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம என்ன பண்ண வேண்டும், அவரை ரீஎக்ஸாமின் பண்ணணும். ஸோ த பார்ட்டி ஹூ கால்ஸ் ஹிம் ஆஃப்டர் த கிராஸ் எக்ஸாமினேஷன் கெட்ஸ் ஓவர் he finds necessary to examine his own witness அப்படின்னா that is called as re-examination. சரியா, then section
138. ஸோ மேல சொன்ன அந்த 137ல இருக்கக்கூடிய விஷயங்களை எப்ப எப்படி பண்ணணும்னு சொல்றதுதான் 138. ஆர்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன். விட்னஸஸ் ஷால் பி ஃபர்ஸ்ட் examined in chief, then if the adverse party so desires, cross examined, then if the party calling him so desires, re-examined. அப்படிங்கிறது first paragraph of section 138. அப்போ it is not necessary a party to be cross examined. ஏனென்றால் அவர் சொல்லக்கூடிய விஷயம் it may be a fact, that's all, it might not be any allegation as to that person concerned or as to the transaction concerned. சரியா? அப்போ அவரை நம்ம cross examine பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மகசர் விட்னஸ், ஒரு கிரிமினல் கேஸ்ல ஒரு மகசர் விட்னஸ், அவர் என்ன சொல்றாரு, ஒரு குறிப்பிட்ட நபர் போலீஸ் வந்து எனக்கு ஒரு இதுல கையெழுத்து போட சொன்னாங்க, அப்ப இந்த இடத்துல இந்த நபர் இருந்தாரு, அவர் விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க, அப்ப நான் அந்த இடத்துல ஒரு வேலைக்காக போயிட்டு இருந்தேன், நான் கையெழுத்து போட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவுதான் அவருக்கு தெரியும். He does not know with regard to what is the content of statement given to the police officer, what is the questions put forth, what is the rank of police officer, etc etc. அப்ப நம்ம அவர்கிட்ட போயிட்டு ஒரு பெருசா கேள்வி கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது. So we can just say or inform to the court that no cross அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமைதியா இருக்கலாம். சரியா? அதே மாதிரி சில நேரங்கள்ல ரீ எக்ஸாமினேஷனும் தேவைப்படாது. the witness would be a person of steady mind. அவர் கரெக்டா சீஃப் எக்ஸாமினேஷன்ல டிபோஸ் பண்ணிருப்பாரு. அதே மாதிரி கிராஸ் எக்ஸாமினேஷனும் தேவையில்லாத எதையும் சொல்லியிருக்க மாட்டாரு, புதிதான விஷயங்களை சொல்லியிருக்க மாட்டாரு. அதே மாதிரி கூட்டிட்டு வந்த நபருக்கு பாதம் ஏற்படக்கூடிய விஷயத்த சொல்லியிருக்க மாட்டாரு. அப்ப அவரை நம்ம ரீ எக்ஸாமைன் பண்ணி தேவையில்லாம நம்மளே வந்து என்ன பண்ண தேவையில்ல, ஒரு விஷயத்துல கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது ரீ எக்ஸாமைன் பண்ண தேவையில்லை. ஸோ இட் இஸ் ஆல் பேஸ்ட் ஆன் டிசையர். சீஃப் எக்ஸாமினேஷன் வந்து இட் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் நெசசிட்டி, பட் வித் ரிகார்ட் டு கிராஸ் எக்ஸாமினேஷன் இட் இஸ் பேஸ்ட் ஆன் த டிசையர் ஆஃப் அட்வர்ஸ் பார்ட்டி. With regard to re-examination, it is based on the desire of a party who calls him to the court. சரியா? Then second paragraph of section 138. The examination and cross-examination must relate to relevant facts, but the cross-examination need not be conformed to the facts to which the witness testified on his examination on chief. First விஷயத்துல என்ன சொல்லிட்டாங்க, கண்டிப்பா it is with regard to relevant fact-ஆ இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. The examination பொதுவாகவே சீஃப் எக்ஸாமினேஷனா இருக்கட்டும் இல்ல கிராஸ் எக்ஸாமினேஷனா இருக்கட்டும், இட் மஸ்ட் பி வித் ரிலேட்டட் டு ரெலவென்ட் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரெண்டாவது விஷயம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, கிராஸ் எக்ஸாமினேஷன் நீட் நாட் பி லிமிட்டட் டு வாட் ஹஸ் பீன் டிபோஸ்ட் இன் சீஃப் எக்ஸாமினேஷன். இப்போ நான் சீஃப் எக்ஸாமினேஷன்ல இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, ஒரு ரெண்ட் கண்ட்ரோல் டிஸ்பியூட். ஸோ நான் என்னுடைய வாடகைதாரர்ல இன்னொரு வாடகைதாரரை என் தரப்பு சாட்சியா நான் கூட்டு வந்து கேட்கிறேன். அவர் வந்து என்ன பண்றாரு, வாக்குமூலம் கொடுக்குறாரு. அதுக்கு அடுத்து குறுக்கு விசாரணையில அவர் கொடுத்த வாக்குமூலத்தை மறுக்கும் வகையில மட்டும்தான் கேள்வி கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது. வேற ஏதேனும் இந்த டிரான்சாக்ஷனையோ இல்ல இந்த டிஸ்பியூட்டையோ அலீஜ் பண்ற மாதிரி வேறு விஷயங்களை கூட கேட்கலாம். ஸோ கிராஸ் எக்ஸாமினேஷன் நீட் நாட் ஆல்வேஸ் பி டு an answer to chief examination, but it should be an answer to the chief examination. But in addition, it may also have other questions. அதுதான் வந்து செக்ஷன் 138. Then 138ல லாஸ்ட் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காங்க. டைரக்ஷன் ஆஃப் ரீ எக்ஸாமினேஷன் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்ப ரீ எக்ஸாமினேஷன் எத்தகைய சூழ்நிலையில் அனுமதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க. பிகாஸ் ரீ எக்ஸாமினேஷன் ஒன்று கொடுத்துட்டா இட் மே நாட் பி a chain reaction. It should not be a chain reaction. Chain reaction என்ன, நான் சீஃப் எடுக்கிறேன், என்னுடைய அட்வர்ஸ் பார்ட்டி கிராஸ் பண்றாரு, திருப்பி நான் ரீ பண்றேன், திருப்பி இன்னொரு வாட்டி இப்படியே போய்கிட்டு இருந்தா when that particular process or transaction would complete, அப்போ there might be an end to any witness இது இல்லையா. அப்போ என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். டைரக்ஷன் ஆஃப் ரீ எக்ஸாமினேஷன். The re-examination shall be directed to the explanation of matters referred to in cross-examination, and if new matter is by permission of the court introduced in re-examination, the adverse party may further cross-examine upon that matter அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, போன செக்ஷன்ல என்ன பார்த்தோம், கிராஸ் எக்ஸாமைன் நீட் நாட் பி வித் ரிகார்ட் டு பார்ட் ஆஃப் சீஃப். சீஃப்ல கேட்டதை தான் குறுக்கு விசாரணையாக கிராஸ் எக்ஸாமினேஷன்ல கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு பார்த்தோம். ஆனா வித் ரிகார்ட் டு ரீ எக்ஸாமினேஷன் it must be with regard to what is stated in the what is referred in the cross examination. அப்போ அந்த கிராஸ் எக்ஸாமினேஷன்ல நீதிமன்றத்தின் அனுமதியோடு ஒரு புது விஷயத்தை கேட்கப்படுகிறது குறுக்கு விசாரணையில், அதற்கு அவர் ஒரு பதில் அளிக்கிறார் என்று சொன்னார், அதற்கு அந்த ரீ எக்ஸாமினேஷன்ல என்ன பண்ணலாம், நீதிமன்றத்துடைய அனுமதியோடு the re-examination may be conducted by the party who calls him to the witness stand. சரியா? அப்போ அந்த இதுக்கு அடுத்து மறுபடியும் தேவைப்பட்டால்
கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணலாம் அப்படிங்கறத சொல்லப்பட்டிருக்கு. This is what section 138 order of examinations. Then section 139. Section 139 வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா cross examination of a person called to produce a document. கோர்ட் வந்து ஒரு சம்மன் அனுப்பியிருக்காங்க, இந்த வழக்கு சம்பந்தமான ஆவணத்தை ப்ரொடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இட் மே பி a government official or not a, it may be a private official also. ஸோ அப்போ அப்படி ஒரு நபர் ஒருவர் அந்த நீதிமன்றத்தின் அழைப்பாணையின் அடிப்படையில் ஒரு ஆவணத்தை கோர்ட்ல வந்து ப்ரொடியூஸ் பண்றாரு. அவரை விட்னஸா கருதலாமா, அப்ப அவரை நேரடியாக குறுக்கு விசாரணை பண்ணலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா நோ அப்படின்னு சொல்றதுதான் செக்ஷன் 139. ஒன்லி by the reason that a person is producing a document, he cannot be called as a witnesses unless he has been labeled as a witness. இவரை ஒரு சாட்சியமாக இந்த நீதிமன்றம் ஏற்றுக்கொள்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தால் மட்டும் அவரை குறுக்கு விசாரணை செய்வதற்கு அனுமதிக்கப்படும். தானாக that right does not follows. That is what section 139 speaks about. Cross examination of person called to produce a document. A person summoned to produce a document does not become a witness by the mere fact that he produces it and cannot be cross examined unless he is called as a witness அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரியா? So mere fact that he produces it, கோர்ட்ல சம்மன் வந்துருச்சுங்க, இந்த ஆவணங்களை எடுத்துட்டு வாங்க with regard to a company, you want to produce the minutes of the particular meeting. அப்போ அந்த மீட்டிங்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத ப்ரொடியூஸ் பண்ணணும். இப்போ அதுக்கான இன்சார்ஜ் யாரோ அவர் கொண்டு வந்து நிப்பாட்டி அதை கொடுக்குறாரு. அவர் கொடுக்கறதுனால என்ன அர்த்தம் கிடையாது, அவருக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணும், அதனால அவரை பத்தி அதுல குறுக்கு விசாரணை பண்ணணும், அதுக்கு அனுமதிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சரியா? தென் செக்ஷன் 140 விட்னஸ் டு கேரக்டர். விட்னஸ் டு கேரக்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விட்னஸ் டு கேரக்டர் வந்து பொதுவா இட் மே பி கிராஸ் எக்ஸாமைன்ட் ஆர் ரீ எக்ஸாமைன்ட் அப்படின்னு அண்ட் ரீ எக்ஸாமைன். சரியா? சீஃப்ல விட்னஸ் டு கேரக்டர் இஸ் நாட் அலௌட். அதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். வென் கேரக்டர் ரெலவென்ட்னு சொல்லிட்டு நம்ம சில செக்ஷன்ஸ் பார்த்தோம் செக்ஷன் 50ஸ்ல. வென் கேரக்டர் ரெலவென்ட் அப்படின்னு பார்க்கும்போது இன் சிவில் கேசஸ் கேரக்டர் இஸ் நாட் ரெலவென்ட் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி இன் கிரிமினல் கேசஸ் த ப்ரீவியஸ் குட் கேரக்டர் இஸ் ரெலவென்ட் அப்படின்னு பார்த்திருப்போம். த ப்ரீவியஸ் பேட் கேரக்டர் இஸ் நாட் ரெலவென்ட் எக்ஸப்ட் த ரிப்ளைனும் பார்த்திருப்போம். ஸோ அப்போ அந்த ரெலவெண்டா இருக்கக்கூடிய அந்த கேரக்டரை என்ன பண்ண முடியாது, ஒன் கேனாட் தானே தனக்கு சாதகமாக தம்பட்டம் அடித்துக் கொள்ள அனுமதிப்பது கிடையாது. அதனாலதான் சீஃப் எக்ஸாமினேஷன்ல விட்னஸ் டு கேரக்டர், witnesses to character is not allowed in chief examination, but it is allowed in cross examination and re-examination provided it fulfills the conditions provided in the earlier sections. அப்ப நம்ம என்ன பார்த்திருப்போம், character relevant when awarding the damages if it is there. அவருக்கு எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத வெயிட் பண்றதுக்கு இந்த கேரக்டரை வந்து நம்ம ஒரு இதுவா எடுத்துக்கலாம். அதே மாதிரி with regard to previous conviction a person's character is relevant அப்படின்னு பார்த்தோம். அப்ப அதையெல்லாம் கிராஸ் எக்ஸாமினேஷன்ல கொண்டு வரலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பர்டிகுலர் ஆக்ட் இஸ் ஆக்சிடென்டல் ஆர் இன்சிடென்டல்னு சொல்லிட்டு செக்ஷன் ஸ்டார்டிங் செக்ஷன்ஸ்ல பார்த்திருப்போம். ஒருவருடைய செயல் வந்து தொடர்ச்சியாக வேண்டுமென்றே செய்யப்பட்டதா அல்லது அனிச்சையாக செயல்பட்டதா அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். அப்ப அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் என்ன பண்ணலாம், விட்னஸ் வித் ரிகார்ட் டு கேரக்டர் இஸ் அலௌட். ஒரு பர்சன் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுங்கிறதுக்காக என்ன பண்ணிருப்பாரு, தன்னுடைய வண்டியை வேணும்னே டேமேஜ் பண்ணிருப்பாரு, திருப்பி அதே மாதிரி இன்னொரு வண்டியை டேமேஜ் பண்ணிருப்பாரு. அப்போ இட் இஸ் இன்சிடென்டல் ஆர் ஆக்சிடென்டல் சீரியஸ் ஆஃப் ஈவென்ட்ஸ் with regard to same facts has been made by the same person with regard to similar claim அப்படின்னா அதை court can perceive with regard to such act is incidental and not accidental அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ அப்போ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 140. அதாவது விட்னஸ் டு கேரக்டர் may be cross examined and re-examined but it cannot be done so with regard to examination in chief. அதான் செக்ஷன் 140. செக்ஷன் 141 என்னன்னு பாத்தீங்கன்னா லீடிங் கொஷின்ஸ். லீடிங் கொஷின்ஸ்னா என்னன்னா, அதாவது முன்னெடுக்கக்கூடிய கேள்விகள், எனக்கு சாதகமாக என் தரப்பினை முன்னெடுத்து செல்லக்கூடிய கேள்விகள். அந்த லீடிங் கொஷின்ஸை நான் சீஃப்ல கண்டிப்பா கேட்க முடியாது. ஏன் அப்படின்னா, நானே சொல்லி கொடுத்து அதே சொல்வது, நான் வந்து என் தரப்பு சாட்சி ஏதாவது ஒருத்தரை கூட்டு வரேன், அவரை இந்த மாதிரி குற்றம் சுமத்தப்பட்ட நபர் ஒரு சந்தேக பேர்வழி என்று சொன்னால் சரியா தவறா? ஆம், சந்தேக பேர்வழி. குற்றம் சுமத்தப்பட்ட இந்த நபர் எச்சில் கையால் கூட காக்காய் ஓட்ட மாட்டார், தன் குடும்பத்திற்கு கூட ஒரு பைசா செலவு செய்ய மாட்டார், தன் பிள்ளைகளை கூட பசியோட இருக்க வைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுட்டு ஆமாம் ஆமாம் ரெக்கார்ட் பண்றதுன்னு வச்சுக்கோங்களேன், தட் வுட் நாட் பி a ப்ராப்பர், இட் இஸ் அன்ஜஸ்ட். சரியா? ஸோ செக்ஷன் 141 என்ன பார்த்தீங்கன்னா லீடிங் கொஷின்ஸ். எனி கொஷின் சஜஸ்டிங் த ஆன்சர் which the person putting it wishes or experts to receive or expect to receive is called a leading question அப்படின்னு சொல்றாங்க. Any question suggesting the answer
which the person putting it wishes or expects to receive. நான் விரும்பக்கூடிய பதிலை சொல்லும் வகையில் நான் கேள்விகளை கேட்பது தவிர்க்கப்பட வேண்டும். அதான் இட் இஸ் கால்ட் அஸ் லீடிங் கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கேட்டு சொல்றாங்க, 141ல லீடிங் கொஸ்டினா என்னங்கிறத டிஃபைன் பண்றாங்க. லீடிங் கொஸ்டினா என்னது, பர்சன் கேட்கிற நபர் இப்படிதான் பதில் வரணுங்கிறத நினைச்சு விரும்பி கேட்கிறார், அல்லது இப்படிதான் பதில் வருங்கிறத அறிந்து கேட்கிறார். அதுதான் 141ல லீடிங் கொஸ்டின்ஸ். 142 என்னன்னு பாத்தீங்கன்னா, when they must not be asked, when they must not be asked. அந்த வார்த்தையை பாருங்க, must not be கண்டிப்பா கேட்க கூடாது அப்படின்னு அர்த்தம். செக்ஷன் 142ல leading questions must not, if objected to by the adverse party, be asked in an examination in chief or in a re-examination except with the permission of the court. அப்போ ஒருவர் இப்படி ஒரு கேள்வியை கேட்பதற்கு ஆப்போசிட் பார்ட்டி அப்ஜெக்ட் பண்றாரு. I object to your honor, this question is a leading question அப்படின்னு சொல்றாரு. as per section 142 என்ன சொல்றாங்க, leading question may be asked, leading question எப்ப கேட்கப்படலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா எக்ஸாமினேஷன் இன் சீஃப்லயோ அல்லது ரீ எக்ஸாமினேஷன்லயோ கேட்கக்கூடாது, ப்ரொவைடட் த பார்ட்டி த அட்வர்ஸ் பார்ட்டி இஸ் அப்ஜெக்டிங் இட். அதாவது எதிர்த்தரப்புக்கு நிச்சயமாக இதுக்கு ஆட்சேபனை தெரிவித்தால் அப்போ அத்தகைய லீடிங் கொஸ்டின்ஸை கண்டிப்பா எக்ஸாமினேஷன் இன் சீஃப்லயோ அல்லது ரீ எக்ஸாமினேஷன்லயோ கேட்கக்கூடாது வித்தவுட் த பர்மிஷன் ஆஃப் த கோர்ட். அப்போ யூ கேன் ஆஸ்க் வித் த பர்மிஷன் ஆஃப் த கோர்ட், தட் இஸ் ஆல்வேஸ் அ டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த கோர்ட். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ கோர்ட் அனுமதித்தால் நீங்கள் எக்ஸாமினேஷன் இன் சீஃப்லயும் ரீ எக்ஸாமினேஷனும் கேட்கலாம். முதல் கேள்வியே நான் இப்படி கேட்கிறேன், பதில சொல்லிட்டு கேள்வியை கேட்கிறேன் அப்படின்னா அது ஏற்றுக்கொள்ளப்படுவது அல்ல அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் பேராகிராஃப் டு செக்ஷன் 142. The court shall permit leading questions as to matters which are introductory or undisputed or which have is in its opinion all been already sufficiently proved அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, facts necessary to explain or introduce relevant facts அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷன் 9 ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட்ல நம்ம பார்த்திருப்போம். உதாரணத்துக்கு டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேட். அப்ப டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேட்ல நம்ம வந்து இந்த சம்பவம் நடக்கும் பொழுது இந்த நபர் இருந்தாரா அப்படிங்கறத ஒரு கேள்வியா கேட்கிறோம். அவர் இருந்திருக்கலாம், அது நெசசரி தான், பட் இட் டஸ் நாட் டெல்ஸ் that this person has done a crime. It is only with regard to introduction of a fact that that particular person is present over that particular incident or during that particular offense. ஒரு நூற்றுக்கணக்கான பேர் இருக்கக்கூடிய ஒரு சந்தையில் அவரும் பொருள் வாங்க வந்த நபராக இருக்கலாம் அல்லது அந்த குற்றம் செய்ய வந்த நபராக இருக்கலாம். That is all subjected to further corroboration of other witnesses and other evidences. சரியா? அதனால என்ன சொல்றாங்க, leading question as to matters which are introductory or undisputed or which have in its opinion or in a been already sufficiently proved. ஏற்கனவே ஒத்துக்கொள்ளப்பட்ட விஷயம், இரண்டு நபர்களும் அதை பத்தி மறுப்பு தெரிவிக்கல. அதாவது சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் ஒரு கேட்கிறேன்ல, ஒரு டெனன்ட் டிஸ்பியூட் இருக்கு, நான் தான் லேண்ட்லார்டுங்கிறத நான் என்னோட ஆப்போசிட் பார்ட்டி மறுக்கல, அதே மாதிரி அவரு தான் டெனன்ட்ங்கிறத நானும் மறுக்கல. அப்ப அது சம்பந்தமா லீடிங் கொஸ்டின்ஸ் தாராளமா கேட்கலாம். பிகாஸ் இட் இஸ் நாட் இட் ஹஸ் ஆல்ரெடி பீன் சஃபிஷியன்ட்லி ப்ரூவ்ட் அண்ட் இட் இஸ் அன்டிஸ்பியூட்டட். சரியா? தட் இஸ் வாட் செக்ஷன் 142. when they must not be asked. அப்ப லீடிங் கொஸ்டின் எப்ப கேட்க முடியாது, when if it is objected by the adverse party and when it is such question is asked in examination in chief or re-examination, it is not allowed except with the permission of the court. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 143 when they may be asked. அப்ப லீடிங் கொஸ்டின் கேட்டா மூணு செக்ஷன் எழுதணும், 141, 142, 143. 141 லீடிங் கொஸ்டின்னா என்னன்னு சொல்றது, எவர் ஒருவர் கேட்கும் நபர் பதிலை இந்த பதில் தான் கிடைக்கணும்னு விரும்பி ஒரு கேள்வியை கேட்கிறாரோ அதுதான் லீடிங் கொஸ்டின். 141. 142 when they must not be asked. 143 when they may be asked அப்படின்னு சொல்றாங்க. இது 143 இப்ப நான் பார்க்க போறோம். ஸோ அது எப்ப கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லீடிங் கொஸ்டின்ஸ் மே பி ஆஸ்க்ட் இன் கிராஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. லீடிங் கொஸ்டின்ஸ் மே பி ஆஸ்க்ட் இன் கிராஸ் எக்ஸாமினேஷன். அப்ப குறுக்கு விசாரணையில் அப்ப நம்ம என்ன பண்ணலாம், லீடிங் கொஸ்டின்ஸை தாராளமாக கேட்கலாம். Section 143. Then section 144, evidence as to matters in writing. Section 144 and evidence as to matters in writing. Any witness may be asked while under examination whether any contract, grant or other disposition of property as to which he is giving evidence was not contained in a document, and if he says that it was, or if he is about to make any statement as to the contents of any document which in the opinion of the court ought to be produced, the adverse party may object to
such evidence being given until such document is produced or until facts have been proved which entitle the party who called the witness to give secondary evidence of it. Explanation: a witness may give oral evidence of statements made by other persons about the contents of the documents if such statements are in themselves relevant facts அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒண்ணும் இல்ல, அதாவது ஒரு டாக்குமெண்ட் சம்பந்தமா ஒருத்தர் சாட்சியம் சொல்ல வருகிறார் அப்படின்னு சொன்னா, அவர் அந்த டாக்குமெண்ட்ல இருக்கக்கூடிய விஷயம் இதை சார்ந்ததுதான் அப்படின்னு இருக்கு. உதாரணத்துக்கு வித் ரிகார்ட் டு அசால்ட் ஆஃப் அ பர்சன், ஒரு நபர் இன்னொரு நபரை அடித்து விட்டாரா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அப்போ ஒரு நபர் சாட்சியம் சொல்கிறார். என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த மாதிரி ஒரு ஆவணம் இவர் எழுதுகிறார். அதுல என்ன சொல்லியிருக்காரு, அவனுக்கு சரியான பாடம் புகட்டப்படும், இன்றிலிருந்து ஒரு வாரத்திற்குள் அவனுக்கு சரியான பாடம் புகட்டப்படும்னு ஒரு நபரை மென்ஷன் பண்ணி குற்றம் சுமத்தப்பட்ட நபர் ஒரு கடிதம் எழுதியிருக்கார். அப்போ வித் ரிகார்ட் டு கண்டென்ட் ஆஃப் தட் பர்டிகுலர் டாக்குமெண்ட் இஃப் எவிடன்ஸ் ஹாஸ் டு பி கிவன் அப்படின்னு சொன்னா, அப்போ தாராளமா இட் கேன் பி டன் சோ. ஆனால் அந்த நபர் அத்தகைய சாட்சியத்தை சொல்வதற்கு முன்பு அந்த ஆவணத்தை ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு அட்வர்ஸ் பார்ட்டி விஷ் பண்ணா கண்டிப்பா என்ன பண்ணணும், அந்த டாக்குமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு நீ அது சம்பந்தமான வாக்குமூலங்களையோ அல்லது சாட்சியங்களையோ அளிக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரியா? தென் எக்ஸ்பிளனேஷன் என்ன சொல்றாங்க, the documents should be of relevant facts அப்படினா இருந்தா மட்டும்தான் செக்ஷன் 144ல evidence has to matters in writing can be given அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. செக்ஷன் 145 cross examination as to previous statements in writing. Cross examinations as to previous statements in writing. A witness may be cross examined as to previous statements made by him in writing or reduced into writing and relevant to matters in question without such writing being shown to him or being proved. But if it is intended to contradict him by the writing, his attention must, before the writing can be proved, be called to those parts of it which are to be used for the purpose of contradicting him. ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு ஸ்டேஷன்ல ஒரு நபர், ஒரு எழுத்தாளர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. ஒரு கம்ப்ளைண்ட்டை கொண்டு போய் கொடுத்தா அவரு தான் வந்து என்ன பண்ணுவாரு, அந்த கம்ப்ளைண்ட்டை எழுதுவாரு. இல்லைன்னா ஒரு எஃப்ஐஆர்ல அந்த ஸ்டேஷன் ஹவுஸ் ஆபீசர் இல்லைன்னா ஒரு சப் இன்ஸ்பெக்டர், அந்த வழக்கை விசாரணைக்கூடிய நபர், நான் இந்த மாதிரி காவல் அலுவலகத்தில் காவல் நிலையத்தில் 6 மணிக்கு இருக்கும் பொழுது திரு பாஸ்கர் தந்தை பெயர் கிருஷ்ணன் அவர்கள் நிலையத்தில் ஆஜராகி நான் தான் சாலையில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது எனது செயினை இந்த மாதிரி மஞ்சள் சட்டை கருப்பு பேண்ட் அணிந்த ஒரு நபர் பறித்து கொண்டு சென்றார் என்று புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் பிரிவு 378 கீழ் வழக்கு பதிந்து பிரிவு குற்ற எண் இது வழங்கப்பட்டது, இதன் நகல் அந்த நபருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ இது சம்பந்தமான ஒரு வழக்கு நடக்குது. அப்போ அந்த வழக்கு நடக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா, அந்த நபர் என்ன சாட்சி சொல்றாருன்னா, என்னிடமிருந்து பறித்து கொண்ட நபரின் பெயர் ஜவஹர், தந்தை பெயர் பலராமன் அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன நம்ம கேள்வியை கேட்போம், ஏன் அதை வந்து நீ அந்த வாக்குமூலம் கொடுக்கும் பொழுது, புகார் கொடுக்கும் பொழுது ஏன் கொடுக்கல அப்படிங்கிறத கேட்போம் இல்லையா? அப்போ அதை அவர்கிட்ட காமிச்சு கேட்கணுமா அப்படின்னு பார்த்தா அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. provided if you are going to contradict that, then it is necessary to show to him and then ask question. Witness as to section 145 cross examination as to previous statement in writing. அப்ப சீஃப் எக்ஸாமினேஷன்ங்கிறது என்னது, அந்த டாக்குமெண்டே ஒரு சீஃப் தான், அதுல அவர் சொல்லியிருக்கிற விஷயத்த நம்ம குறுக்கு விசாரணை பண்ண போறோம். அப்போ அதை வந்து அவர்கிட்ட காமிச்சு பண்ணணுமான்னா செக்ஷன் 145 படி அதை நம்ம கான்ட்ராடிக்ட் பண்ண போறோம், அதை மறுப்பு தெரிவிச்சு நம்ம வந்து குறுக்கு விசாரணை பண்ண போறோம் அப்படின்னா கண்டிப்பா அதை காமிச்சு தான் பண்ணணும். அப்படி இல்லை என்றால் அதை காமிக்க வேணுங்கிற அவசியம் இல்லை. செக்ஷன் 145 it is a right of a person to cross examine. Yeah. Section 146 question lawful in cross examination. Section 146 questions lawful in cross examination. குறுக்கு விசாரணை என்ன கேள்வி வேண்டுமானாலும் கேட்கலாமா? சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கன்சர்ன் பார்ட்டியோட ரிலேட்டிவ் அன்னைக்கு ஃபீஸ் கொடுத்திருப்பாரு, அவரும் கோர்ட்டுக்கு வந்திருப்பாரு. அப்ப அவரை சாட்டிஸ்ஃபை பண்ணணுங்கிறதுக்காக சில நேரங்களில பல கேள்விகள் கேட்கலாம். அது வந்து ஆனால் அந்த வழக்கிற்கு எந்தாவது உதவிகரமா இருக்குமா இருக்காதா, அதை அனுமதிக்கலாமா அனுமதிக்க கூடாதா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுதான் செக்ஷன் 146 questions lawful in cross examination.
when a witness is cross-examined, he may, in addition to the questions herein before referred, to be asked any questions which tend அப்படின்னு சொல்லிட்டு class 1, 2 and 3 மூணு விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. பொதுவாகவே with regard to any examination, it should be with regard to relevant facts in issue. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை தவிர்த்து நம்ம அந்த யாரை கிராஸ் எக்ஸாமின் பண்றோமோ அவர்கிட்ட கிளாஸ் 1, 2, 3ல சொன்னக்கூடிய விஷயங்களை கேட்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. கிளாஸ் 1 டு டெஸ்ட் ஹிஸ் வெராசிட்டி, அவருடைய பழக்கமே பொய் சாட்சியம் சொல்றதுதான் அப்படிங்கறத நிரூபிக்கக்கூடிய கேள்விகளை குறுக்கு விசாரணையில கேட்கலாம். தட் இஸ் கிளாஸ் 1 டு டெஸ்ட் ஹிஸ் வெராசிட்டி. கிளாஸ் 2 டு டிஸ்கவர் ஹூ ஹி இஸ் அண்ட் வாட் இஸ் ஹிஸ் பொசிஷன் இன் லைஃப், அவர் யார், அவருக்கு இந்த வழக்கிற்கும் என்ன தொடர்பு உண்டு அப்படிங்கிற ஒரு விஷயம். அதற்கு அவர் எத்தகைய ஒரு பொசிஷன்ல இருக்காரு, அப்படி அவருடைய நோக்கம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கறது. Then class 3 to shake his credit by injuring his character, although the answer to such questions might tend directly or indirectly to criminate him, or might expose or tend directly or indirectly to expose him to a penalty or forfeiture அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த வழக்குல அவருடைய தொடர்பு சார்ந்த கேள்விகளை கேட்கலாம், அல்லது அந்த அவருடைய கேரக்டரை இன்ஜூர் பண்ணக்கூடிய விஷயங்கள், ஆர் டு ஷேக் ஹிஸ் கிரெடிட், ஏற்கனவே சொன்ன மாதிரி அவருடைய அந்த நம்பகத்தன்மையை சாய்க்கக்கூடிய கேள்விகளை கேட்கலாம். பிகாஸ் இட் இஸ் கோயிங் டு பி பேஸ்ட் ஆன் இஸ் எவிடன்ஸ், a particular inference has to be obtained by the court. அவர் கொடுக்கக்கூடிய அந்த சாட்சியங்களின் அடிப்படையில தான் ஒரு முடிவு வரப்போகுது அப்படின்னு சொன்னா, அந்த சாட்சியை கொடுக்கக்கூடிய அந்த நபரை எந்த அளவுக்கு வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம், கிராஸ் எக்ஸாமின் பண்ணலாம். வித் ரிகார்ட் டு ஹிஸ் கிரெடிட் ஆர் டு ஷேக் ஹிஸ் கிரெடிட் அப்படின்னு சொல்லும்போது அவருடைய உண்மைத்தன்மையை சாய்த்து பார்க்கக்கூடிய கேள்விகள் கேட்கலாம். அதே மாதிரி பை இன்ஜூரிங் த கேரக்டர், ஆல்தோ த ஆன்சர் மே கிரிமினேட், அதுல அவருக்கு இருக்கக்கூடிய தொடர்பு, மேலும் அவரு கூட அதுக்கு ஒரு உடந்தையாக இருக்கலாம். இன்னைக்கு கைகோர்த்து விட்டு மேலிடத்தோட கைகோர்த்து விட்டு ஒருத்தரை பலியாட ஆக்குவதற்காக கூட ஒரு வழக்கை நடத்தலாம். அதுதான் வந்து கிளாஸ் 3. சரியா? தென் லாஸ்ட் திங், ப்ரொவைடட் தட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தென் இட் இஸ் அ ப்ரொவிசோ. அப்ப கிராஸ் எக்ஸாமினேஷன்ல சில விஷயங்கள் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்ல போறாங்க. அதுதான் இப்போ ப்ரொவைடட் தட்னு ஆரம்பிக்குது. ஒரு பர்டிகுலர் செக்ஷன்ல ப்ரொவைடட் தட்னு ஆரம்பிச்சா மேல என்ன கொடுத்துருக்கோ அதை மறுக்கணும், இல்ல அது பொருந்தாது, அதற்கு விலக்கு அளிக்கப்பட்டிருக்குங்கிறத அர்த்தம். சரியா? ப்ரொவைடட் தட்னா என்ன, ப்ரொவிசோ. ஸோ அப்போ இப்போ நம்ம என்ன ப்ரொவைடட் தட்னு பார்க்க போறோம், மேல சொன்ன 3 கேள்விகளை கேட்கக்கூடாது. தட் இஸ் என்னெல்லாம் கேட்கக்கூடாது, கொஸ்டின் டு டெஸ்ட் இஸ் வெராசிட்டி, ஆர் டு டிஸ்கவர் ஹூ ஹி இஸ், ஆர் டு ஷேக் இஸ் கிரெடிட். இந்த 3 வகையான கேள்விகளை குறுக்கு விசாரணையின் போது சில வழக்குகளில் கேட்கக்கூடாது. அது என்னன்னு பார்ப்போம். ப்ரொவைடட் தட் இன் அ ப்ராசிக்யூஷன் ஃபார் அன் அஃபென்ஸ் under section 376 A to E, or for attempt to commit any such offense where the question of consent is an issue, it shall not be permissible to adduce evidence or to put questions in the cross examination of the victim as to the general immoral character அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. General immoral character or previous sexual experience of such victim with any person for proving such consent or the குவாலிட்டி ஆஃப் கன்சென்ட். இது நம்ம ஏற்கனவே ஐபிசில பார்த்தோம். அதே மாதிரி எவிடன்ஸ் ஆக்ட்ல பிரிசம்ஷன் அப்படிங்கிற இதுல செக்ஷன் 114A அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது பார்த்தோம். வித் ரிகார்ட் டு செக்ஷுவல் அஃபென்சஸ் ப்ரீவியஸ் கன்சென்ட் இஸ் இம்மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ இந்த கேள்வி வந்து கேட்கப்படுகிறது, அதற்கு அவர் இல்லை என்று சொல்லிவிட்டால் அது தொடர்பாக கிராஸ் எக்ஸாமினேஷன்ல அவர்களை நயப்புடைக்கக்கூடிய வகையில அவங்களுக்கு வந்து வெதர் ஷி இஸ் அ விர்ஜின் ஆர் ஷி இஸ் ஹேவிங் அ வாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் தட் பர்டிகுலர் ஆக்ட் அப்படிங்கிற மாதிரியோ மற்ற கேள்விகளோ கேட்கக்கூடாது. வாலண்டரி வெதர் ஷி ஹேட் previous intercourses or previous intercourses is also by way of compulsion or by way of rape, இந்த மாதிரியான கேள்விகளை கேட்கக்கூடாது. அதுதான் வந்து சொல்லப்பட்டிருக்கு. சரியா? with regard to consent and previous sexual experience, the above questions can never be allowed as per section 146. சரி, போதும். இன்னைக்கு செஷனுக்கு ஃபர்தரா வந்து நம்ம அடுத்து வரக்கூடிய இதுல டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.